ஓகே. எல்லா கிட்ஸுக்கும் வந்து இப்ப ஹால்ஃப் இயர்லி நடக்கும். அதே மாரி காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து இப்ப வந்து செமஸ்டர் நடக்கும். இல்ல இன்டர்னல்ஸ் நடக்கும். அதுக்கு ஒரு டிப்ஸ் பார்க்கலாமா? எல்லாத்துக்கும் டிப்ஸ் பார்க்குறோம். எக்ஸாம்க்கு ஸ்டடி பண்றதுக்கு ஒரு டிப்ஸ் வேணும்ல? ஓகே. மொத 30 மினிட்ஸாவது படிக்கணும்னு கன்டினியூஸா படிக்கணும்னு மைண்ட செட் பண்ணிக்கோங்க. உட்காந்து 10 நிமிஷத்துல எந்திரிக்கணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. 30 மினிட்ஸ் படிங்க. 2 ஹார்ஸ் வந்து படிக்கிறது வந்து மைண்ட் வந்து ரெஸ்ட்லெஸ் ஆயிடும். ஸோ 30 மினிட்ஸாவது படிங்க. 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் ரெஸ்ட் எடுங்க. ஆனா அது 5 டூ 10 மினிட்ஸ் மட்டும் ரெஸ்ட் எடுங்க. ரொம்ப எடுத்துறாதீங்க. அப்புறம் மறுபடியும் 30 மினிட்ஸ் படிங்க. இதே ஷெட்யூல்ல ஒரு 3 ஹார்ஸ் இல்ல 4 ஹார்ஸ் நீங்க வந்து தொடர்ந்து படிக்கலாம். அப்புறம் வந்து நீங்க படிக்கையில வந்து மேக் அ ஷார்ட் நோட். நீங்க படிக்கிறது வந்து ஷார்ட் நோட்டா எடுத்துக்கோங்க. எப்படி எடுக்கணும்னா, மைண்ட் மேப்பாவோ, இல்ல ஃப்ளோ சார்ட்டாவோ எடுத்துக்கோங்க. இல்லன்னா டேபிள்ஸ் மாரி போட்டு, உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ, அந்த மாரி ஷார்ட்ஸா எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து ம் நீங்க வந்து உங்களுக்கு எது அடிக்கடி மறக்குதோ, அதாவது நீங்க படிக்கிறத அடிக்கடி, "ஐயோ! இத மறந்துறோமே!" அப்படின்னு நெனைக்கிறத வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ, நீங்க இந்த 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் பிரேக் எடுக்கிறீங்கல்ல, அப்ப வந்து நீங்க என்ன பிரேக் அதாவது நீங்க வந்து சும்மா உட்காந்துருந்தாலும் பரவால்ல, இல்ல வேற ஏதோ ஆக்டிவிட்டியோ, இல்ல உங்களுக்கு புடிச்ச ஹாபியோ ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த 10 மினிட்ஸ்ல, அப்ப வந்து இந்த ரெக்கார்ட் பண்ண உங்களோட ஓன் வாய்ஸ கேட்டுட்டே இருங்க. அதாவது நீங்க எத மறக்கிறீங்களோ, அத ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்களா, அத கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, அது வந்து அப்படியே போய் மைண்ட்ல போய் நின்றும். அடுத்து வந்து நீங்க ரிவிஷன் பண்றது வந்து 24 ஹார்ஸ்க்குள்ள ரிவிஷன் பண்ணணும். அப்பதான் வந்து லாங் டைம் பீரியடுக்கு அப்படியே மெமரி பவர்ல நிக்கும். இல்லைன்னா, நம்ம படிச்சோமே என்னடா மறந்து போச்சு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ 24 ஹார்ஸ்க்குள்ள நீங்க ரிவிஷன் வந்து பண்ணிடுங்க. அப்புறம் வந்து இந்த 10 மினிட்ஸ் பிஃபோர் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணணும்னா, ஒண்ணுமே பண்ணக்கூடாது. மைண்ட ரிலாக்ஸா வைங்க. எதை பத்தியுமே யோசிக்காதீங்க. சில பேர் அப்பதான் படபடன்னு, "ஏய் இத படிக்க விட்டுட்டேன், அத படிக்க விட்டேன்" அப்படின்னு படபடன்னு படிப்பீங்க. அத படிக்காதீங்க. எப்பயுமே அத பண்ணாதீங்க. அது படிச்சாலும் மறந்துரும். ஸோ 10 மினிட்ஸ் வந்து நீங்க ரிலாக்ஸா வைங்க. எக்ஸாம் ஹாலுக்கு போறதுக்கு 10 மினிட்ஸ் முன்னாடி. அப்புறம் வந்து ரெக் ரெஸ்ட் டைம் இருக்குல்ல, ரெஸ்ட் டைம் அப்போ மொபைலோ, டிவியோ பார்க்காதீங்க. ஏன்னா, அது பார்க்கறனால அப்புறம் நீங்க 30 மினிட்ஸ் போய் உட்காரையில நீங்க மொபைல்ல பார்த்தது தான் மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பாட்டு கேட்குறீங்க. உங்களுக்கு புடிச்ச பாட்டு கேட்குறீங்க அந்த 10 மினிட்ஸ்லனா, நீங்க அதுக்கப்புறம் உட்காந்து படிக்கையில ஒரு 2 மினிட்ஸ் படிப்பீங்க. 3 மினிட் என்ன பண்ணுவீங்க தெரியுமா? நீங்க பார்த்த பாட்ட ஹம் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. ஸோ, மொபைலோ, டிவியோ பார்க்காதீங்க. அதர் தென் தட் நீங்க வந்து அ உட்காந்து அம்மாவோட பேசுறதோ, இல்ல உங்களுக்கு புடிச்ச ஹாபி பண்றதோ பண்ணுங்க. அப்புறம் வந்து ரிவிஷன் சொன்னேன்ல, இந்த 24 ஹார்ஸ்க்குள்ள ரிவிஷன் பண்ணணும்னு. ரிவிஷன்னா ஃபுல்லா மறுபடியும் கோ த்ரூ பண்ண வேணாம். நீங்க நோட்ஸா எடுத்து வச்சிருப்பீங்கல்ல, அத மட்டுமே ரிவிஷன் பண்ணா போதும். இதுதாங்க டிப்ஸ் இப்போதைக்கு. ஸோ, இத ஃபாலோ பண்ணீங்கன்னா, நிச்சயம் எல்லாருமே நல்ல மார்க் வாங்குவீங்கன்னு நம்புறேன். ஆல் தி பெஸ்ட் டூ ஆல் தி கிட்ஸ்.